வெல்கம் டு RD 175 மோட்டார் சேனல். இது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் 20ல் வர ஃப்ளோட், கார்பரேட்டரில் வர ஃப்ளோட் மிதவை அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பெட்ரோல் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணும் பவுல் கப்பில். சரிங்களா? ஓவராக பெட்ரோல் வந்துச்சுன்னா கரெக்டாக லாக் பண்ணி பிடிக்கும் ஃப்ளோட் நீடில் வால்வை. ஓகேங்களா? இதுதான் இதோட வேலை. எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இது சீக்கிரமாக ஒருத்தரால் கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலாக என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது, மறுபடியும் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகி உள்ளார என்ஜின்குள்ளே ஃபியூல் உள்ளார போய்ட்டு ஓவர்ஃப்ளோ ஆகி வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ஃப்ளட் ஆகிடுது. அப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ இந்த ஃப்ளோட்டு தான் ப்ராப்ளம். ஃப்ளோட்டு நீடில் மாற்றிட்டாங்க, இது சேஞ்ச் பண்ணல. சரி, நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. இது எப்படி கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? இதை தண்ணியில் போட்டு பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், சேமாக மேதக்கில் ஒன் சைடாக இழுக்குது. அதாவது ஒன் சைடு ஏதோ பஞ்சர் ஆகி ஃபியூல் வந்து உள்ளார போயிட்டுருக்கு. உங்களுக்கு அந்த சவுண்டு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதை ஒரு அலசி காட்டுறேன், உங்களுக்கு கேட்கும். ஒரே நிமிஷம். லைட்டாக தான் கேட்குது. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல கேமராவில். ஓகே, இதையும் நீங்கள் கவனிங்க. இது மாதிரி அலசி பார்த்து தான் மாட்டணும். நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி மாட்டுறப்போ இந்த மிதவையை நம்ம இப்படி ஒரு அலசி பார்த்துட்டு தான் மாட்டணும். சரிங்களா? இதுவும் ஒரு தகவலாக எடுத்துக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.